வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், பொங்கல் பானை போடுறது எப்படிங்கிறத. இப்போ இது 2வது வீடியோ பார்க்க போகிறோம். அது எப்படி போடணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இனி அடுத்தது இதில் மேலே 14 பாசி இருக்குது. 14 பாசியிலையுமே ஒவ்வொரு பாசியிலையும் 5 மணி பூ போட போகிறோம். அதில் நான் எப்படி போட போகிறேன்னா, சைடில் வரக்கூடிய பாசி ஒன்று வெள்ளை, ஒன்று மெரூன், இப்படி மாறி மாறி வர்றது மாதிரி போட போகிறேன். அதனால் முதல்ல 2 மெரூன் கலர் பாசி போட்டுக்கிடலாம். அடுத்தது ஒரு வெள்ளை, அடுத்தது 1 மெரூன், இப்படி போட்டுக்கிடலாம். 4 பாசி போட்டிருக்கேன். இதில் இந்த டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வரும் பாருங்கள். அடுத்த பூ போடும்போது ஒரு பாசியில் தான் கொடுத்து எடுத்திருக்கேன். இனி இந்த சைடு டொயினில் ஒரு மெரூன் கலரும் ஒரு வெள்ளையும் ஒரு மெரூன் கலரும் போட்டுடலாம். இப்படி மாறி மாறி வர்ற மாதிரி போட போகிறேன். ஒரே கலரில் போடணுனாலும் போட்டுக்கலாம், அது எல்லாமே உங்கள் விருப்பம்தான். நம்ம மெரூன் கலர்லேயே எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னாலும் போட்டுக்கிடலாம், அல்லது ஒரே கலரே அதை விளிம்பில் வர்றது மாதிரி போடணுனாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி மாறி மாறி வரும். நான் அப்படி தான் போட போகிறேன். இனி ஒரு பாசி தான் எடுக்கணும். ஒவ்வொரு பாசிலையும் 5 மணி பூ இதே மாதிரி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைனும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம கடைசியாக ஒரு பூ போட போகிறோம். அது எப்பவும் போல தான். அதில் கீழே இருக்க பாசியும் நம்ம அந்த டொயினில் எடுக்கணும், சைடில் ஒரு பாசியும் எடுக்கணும். நம்ம முதல்ல போட்ட 5 மணி பூவில் ஒரு பாசி எடுக்கணும். மேலே நமக்கு இப்போ வெள்ளை இருக்குது, ஒரு மெரூனும் ஒரு வெள்ளையும் போட்டு வெள்ளை பாசிக்குள்ளோடி இந்த பக்கத்தில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுத்து முடிச்சுருங்க அந்த லைனை. பாருங்கள் இப்போ போட்டு எடுத்தாச்சு. இனி இப்போ இந்த வெள்ளை பாசிக்குள்ளோடி தான் 2 பக்கமும் டொயின் இருக்குது. கொஞ்சம் டொயினு இந்த பக்கமும், இந்த டொயினு இந்த பக்கமும், அது அல்லது ஒரே டொயினே இந்த பக்கத்தில் இப்படி எடுத்து கொண்டு இதில் முடிச்சுருங்க. எல்லா பாசிலையும் சைடில் இருக்க பாசியில் எல்லாமே இந்த டொயினை விட்டு எடுக்கணும். அப்போ தான் அது இப்படி கரெக்டாக வரும். பாருங்கள், நான் எல்லா பாசிக்குள்ளோடையும் டொயினை விட்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த பக்கத்தில் இருந்த டொயினை இப்படி இங்கே கொண்டு வந்துட்டேன். இனி இதில் நாட் போட்டு முடிச்சிட போகிறேன். பாருங்கள், பானை அழகாக ரெடி ஆயாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் இந்த சைடில் நடுவில் ஒரு டிசைன் போட போகிறோம். அதுக்கு நான் சின்ன ஊசி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது பெரிய டொயினில் போட்டதுனால பெரிய டொயின் இன்னொரு தடவை உள்ளே போகாது. அதனால் சின்ன ஊசியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2ஆக மடித்து பாருங்கள், சின்ன டொயின் தான் இது, இதே மாதிரி வாங்கினது. இதை போட்டு வச்சுருக்கேன். இதில் இனி சைடில் நம்ம கரையில் கொண்டு இது 2ஆக சேர்த்து வச்சு நாட் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சொட்டை போட்டாச்சு. இனி இந்த சைடில் ஊசியை இப்படி இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துருங்க. இப்படி கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பாசி, எனக்கு எல்லோ கலர் இதே மாதிரியே இந்த கலரும் கிடைக்கல, இப்போ என்கிட்ட தற்சமயம் இல்லை, அதனால நான் இந்த கலர் போட போகிறேன். இதில் ஒரு பாசி, இந்த பெரிய பாசி ஒன்று, இது 4 mm, இது 2 mm, இப்படி தான் என்கிட்ட இருந்துச்சு இதே கலர். அதனால் அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை போட்டுட்டு இந்த சைடில் இப்படி கொண்டு இந்த பக்கமாக எடுத்துருங்க. இந்த பக்கத்தில் அதே நேரே உள்ள பாசியில் மேல் பக்கமாக எடுத்துருங்க இந்த ஊசியை. அதனால் பெரிய டொயினில் போட்டால் தான் பானை நல்லா டைட்டாக இருக்குது. பாருங்கள், லூஸே இல்லை பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. அதனால தான் பெரிய டொயினில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பாருங்கள், நீ இந்த நம்ம மேலே மரம் கொண்டு வந்திருக்கோம், இந்த 2 பாசிலையும் இந்த பக்கமாக கொண்டு வந்துடலாம். இந்த பாசிலையும் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், இப்போது இன்னும் இந்த பாசியில் கொண்டு வந்தாச்சு. இன்னும் அதே மாதிரி இதில் ஒரு பாசி, இந்த பாசியில் ஒன்று, 2 சைட்லேயும் சின்ன சின்ன பாசி வரணும். அதே மாதிரி போட்டுவிடுங்க. போட்டுட்டு
பாருங்கள், இந்த பாசியில் அதில் கிராஸில் கொண்டு வந்து இந்த பாசியில் மேல் பக்கமாக எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்படி வரும். ஒன்று விட்டு விட்டு இப்படி வரணும். நம்ம பிறகு நீ சுற்றி இந்த பக்கத்தில் வரும்போது இப்படி ஒன்று போடணும். இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து இதே போலனா அப்படி கிராஸில் கோடு போடதாக இருந்தால் உடனே இந்த பாசியில் பொறுத்து எடுத்துகிட்டு இனி இந்த பாசியில் இந்த பக்கமாக இருந்து கீழே இருந்து மேல் பக்கமாக எடுத்தால் போதும். அப்போ இப்படி கிராஸ்லேயே அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். நான் எப்படி போட போகிறேன்னா, இப்போ ஒரு ரவுண்டு விட்டு எடுத்திருக்கேன். இனி அதே மாதிரி சுற்றி வரும்போது இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக பாசியை கொண்டு போகிறேன். அப்போ இப்படி டபிள்யூ மாதிரி வரும். நல்லாயிருக்கும் டிசைன் பார்க்குறதுக்கு. அதை பண்ண போகிறேன். பாருங்கள், இனி 3 பாசி போட்டுட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த பாசி குளோடி கொடுத்து இப்படி மேலே எடுத்துடலாம். இதே மாதிரி சுற்றியும் செய்து கொண்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் அங்கே வந்து சொல்கிறேன். மறுபடியும் இந்த பூவில் போடக்கூடாது. நம்ம இந்த பக்கமாக ஊசியை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அங்கேருந்து இப்படி கிராஸில் போட போகிறோம். இப்படி ரவுண்டில் போட்டு எடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே ஆரம்பித்தோம். இதில் ஒரு நாட் போட்டு இங்கே ஆரம்பித்து இப்படி கொண்டுட்டு வந்தோம். இந்த பக்கமாக கொண்டு வந்து இப்படி போட்டு கொண்டுட்டு வந்திருக்கோம். பாருங்கள், இப்படி சுற்றி போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ கடைசியாக இந்த இதில் கொண்டு போட்டு நாட் போட்டுடலாம். பாருங்கள், இந்த டொயினில் இதில் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இப்படி நாட் போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்தது ஆரம்பிக்கலாம். நாட் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நாட் போட்டு விட்டாச்சு. இனி நம்ம இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக கொண்டு போகலாம். 3 பாசி போட்டுக்கிடலாம். பாருங்கள், 3 பாசி போட்டாச்சு. இனி இந்த பக்கமாக இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பாசிலையும் கொடுத்து எடுக்கணும். இந்த பாசிலையும் கொடுத்து இப்படி கீழ்ப்பக்கமாக இந்த இடத்துல கொண்டு வரணும் டொயினை. அப்புறம் இந்த பக்கமாக பாசி போட்டு இங்கே கொண்டு போகணும். இப்படி தான் கொண்டுட்டு வரணும். காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இப்படி கோடு போட்ட மாதிரி டிசைனாக அழகாக கிடச்சிருக்கு. இதில் கொண்டு வந்து இதில் நாட் போட்டு கட் பண்ணிடலாம். இந்த பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுடலாம். அப்போ தான் அது கரெக்டாக வரும், மேட்சிங்காக வரும். இதிலே சொட்டை போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே இந்த பாசியில் எடுத்துகிட்டு இங்கே வந்து நாட் போட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பானை வேலை முடிச்சாச்சு. அழகாக வந்திருக்கு. இனி இதை நான் லேசாக பற்றி வச்சு வாட்டி விட்டுற போகிறேன். இப்படி கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி விட்டுற பிறகு உருவி வராமல் இருக்கிறதுக்காக லேசாக பத்தியில் நம்ம பத்தி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு அதை வச்சு லேசாக இதில் வாட்டி விட்ருங்க. அப்போ இப்படி நமக்கு சுருண்டு வந்துடும். வந்த பிறகு நமக்கு கலந்து வராது. நான் அதனால தான் இப்படி கட் பண்ணி விட்ருக்கேன். லேசாக வாட்டி விட போகிறேன். பாருங்கள், வேறு எல்லா இடத்துலையுமே நான் அப்படி தான் லேசாக வாட்டி விட்ருக்கேன். கலந்து வராது. இது ஒரு பானை, பொங்கல் பானை செய்திருக்கேன். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிறகு இன்னொரு மாடல், இது ஒரு மாடல் பானை, சின்ன பாசியில் செய்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுவும் அழகாக இருக்குது. இனி இன்னொரு மாடல், இது வந்து இதே மாடல் தான் செய்திருக்கேன். ஆனால் அந்த வாய்ப்பகுதியை வந்து கழுத்து பகுதியை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இது ஒரு மாடல். அதுக்கு பிறகு கரும்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பேத்தி போட சொன்னா அப்படின்ட்டு போட்டு பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த கரும்பு கலர்லேயே பாசி கிடைக்கல. அதனால் கருப்பில் போட்டு பார்த்தேன். பிறகு கொஞ்சம் கொண்ட கரும்பு இந்த கலரில் தானே லேசாக இருக்கும் அப்படின்ட்டு இதுவும் போட்டு பார்த்தேன். ஆனாலும் எனக்கு அது திருப்தி இல்லை, அந்த கலரு பாசி கிடைக்கல அப்படின்ட்டு. பிறகு நேற்று கடைக்கு போகும்போது கொஞ்சம் அதே கலர்லேயே இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நேரம் இருந்தால் போடணும். பாருங்கள், இந்த கலர் தான் நமக்கு கரும்பு அநேகமாக இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கருப்பு, அந்த வயலட் கலர் மாதிரி இப்படி கலந்த கலரு. இது இவ்வளோ நேற்று கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நீங்களே அதே மாதிரி பானை செய்து பாருங்கள். இனி இது உள்ளே கொஞ்சம் காட்டன் வச்சுட்டா நமக்கு பாயாசம்லாம் பொங்கி வரும்போது அப்படி நுர கூடி வெள்ளையாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். பஞ்சு வச்சு காமிக்கிறேன்.
பாருங்கள், இப்படி ஃபுல்லாக காட்டன் வச்சிடலாம். காட்டன் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இப்படி இழுத்து எடுத்துகிட்டு மேல் பக்கமாக இப்படி வைங்க. பொங்கல் பானை மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக இருக்கா? பொங்கல் பானை போலே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.